நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆண்டுடைய வார்த்தை, அங்கே ஜனங்கள் எல்லாம் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். நம்முடைய மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது. அவர் கொடுத்த ரட்சிப்பில் மகிழ்ந்து களி கூறுவதல். ஆகவேதான் வசனம் சொல்வது, நீதிமானுடைய வீட்டுல கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலையும் இப்பொழுதும் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைந்த கம்பீர சத்தம். அப்ப கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். நம்முடைய மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள சொல்கிற நீதிமான் பாடி மகிழ்கிறான். அப்போ நீதிமான் சொல்லுவோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டார். ஒரு 5ஆம் அதிகாரத்துல நம்ம 1ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமான் பாடி மகிழ்கிறான், ஆண்டவரை துதிக்கிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், ஆண்டவருக்குரியவனாக இருக்கிறான். ஆகவே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய கர்த்தருக்குள் மகிழ்ச்சி என்றால் நம்முடைய அந்த ரட்சிப்பிலே மகிழ்ந்து களி கூறுதல், ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து களி கூறுதல், ஆண்டவருக்குள் அவர் செய்த எல்லா அதிசயங்களை நினைவு கூர்ந்து அவருக்குள் சந்தோஷப்படுதல். அதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் கர்த்தர் நீதிமொழிகளை ஆக்கியோன் எழுதுகிறார், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக அப்பொழுது அவங்க இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். நம்ம கர்த்தரிடத்துல எவ்வளவு மனமகிழ்ச்சியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மிடத்துல நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். பவுலும் சீலாவும் கூட அவர்கள் இருவரும் சிறைச்சாலையிலே ஆண்டவரை துதித்து அவர்கள் ஜெபித்தார்கள். நடுராத்திரியிலே அவர்கள் துதித்து ஜெபித்த பொழுது அவர்கள் இருந்த இந்த சிறைச்சாலையுடைய கதவுகள் எல்லாம் திறமுன்றதை பார்க்கிறோம். அங்கே அந்த இடம் அசைந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய மன விருப்பங்கள் நிறைவேறினதாக நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய சிறைச்சாலை தலைவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட இந்த வாழ்க்கையில நம் கர்த்தரை நன்றாய் துதிக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய மகிமை நம்மை தாங்கும். அவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். நம்முடைய விசேஷ பலன் என்னென்றால், இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் அல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவருடைய ஆஸ்வதிப்பார்.